மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த கிரக பயிற்சிகள் என்ன பலன்களை தருகிறது? மேஷராசிக்காரர்களுக்கு இந்த கிரக பயிற்சி ஒரு அற்புதமான பலனை தரும். காரணம் என்னவென்றால், 2 கூடிய சுக்கிர பகவான் ஃபஸ்ட்டு 4ஆம் இடத்துக்கு போகிறாரே, இந்த பலன் எப்படி? சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 10, 11 கூடியவர் வக்கரம் பெறுவதால், 12ஆம் இடத்துல வக்கரம் பெறுவதால் என்ன நடக்கும்? 1, 8 கூடிய ராசிநாதன் 1, 8 கூடியவர் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 8 கூடியவன் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலேருந்து 30 தேதிக்குள் நடக்கவிருக்கின்ற பெயர்ச்சிகளை ஒரு லிஸ்டே போட்டுடலாங்க. சுக்கிர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பிரவேசிக்கிறார். அதே நேரத்திலே கடகத்தில் இருந்த புத பகவான், அதாவது வக்கர நிவர்த்தி பெற்று கடகத்துக்கு வந்துட்டார். ஆகஸ்ட் 2ஆம் தேதிலாம் அவர் என்ன பண்ணுறார்? கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். எப்போ சிம்மத்துக்கு? அது ஆகஸ்ட் 15 தேதிக்கு அப்புறம் புத பகவான் சிம்மத்தில் சேருகிறார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்த புதாதித்ய யோகம் ஒர்க் அவுட் ஆக போகுது. ஏற்கனவே சிம்மத்தில் இருந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது கன்னிக்கு செல்லுகிறார். ஆக நமக்கு மிதுனத்தில் யார் இருப்பா? மிதுனத்தில் நமக்கு குரு பகவான் இருப்பார். கடகத்தில் சுக்கிரன் இருப்பார். சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருப்பாங்க. கன்னியில் செவ்வாய் இருப்பார். அப்படி ஒரு பரல் மாதிரி 4 கிரகங்களும் வர்றதால எல்லார் வாழ்க்கையுமே ஒரு ட்விஸ்டாக போகுதுங்க. இந்த பக்கம் என்னன்னா மிஸ்டர் சனி வக்கரமாக இருக்கார். ஸோ இந்த பக்கம் என்னன்னா குரு அதிச்சாரமாக அக்டோபர் மாதம் போகிறதுக்கு ரெடியாகி உட்காந்துருக்கார். ஸோ இவங்க எல்லாருடைய பலன்களையும் உத்தேசித்து பார்க்கும்போது யார் யார் வாழ்க்கையில் குழந்தை பிராப்தி ஏற்கப்படுது, யார் யார் வாழ்க்கையில் திருமண பிராப்தி ஏற்பட போகிறது, யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த கிரக பயிற்சிகள் என்ன பலன்களை தருகிறது? மேஷராசிக்காரர்களுக்கு இந்த கிரக பயிற்சி ஒரு அற்புதமான பலனை தரும். காரணம் என்னவென்றால், 2 கூடிய சுக்கிர பகவான் ஃபஸ்ட்டு 4ஆம் இடத்துக்கு போகிறாரே, இந்த பலன் எப்படி இருக்கும்? 2 கூடியவன் எப்படி 2 7 கூடியவர் 4ஆம் வீட்டிற்கு போகிறார். 2ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட தனஸ்தானாதிபதி மற்றும் கலத்திரக்காரகன், இந்த 2 போஸ்டிங் பணம் தர்றவரும் அவர் தான், மனைவியோட சந்தோஷமாக வச்சிருக்கிறவரும் அவர் தான். இந்த 2 போஸ்டிங்கை வச்சிருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடமாகப்பட்ட உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை அந்த இடத்துக்கு போகிறார். அப்போ 4ஆம் இடத்திற்கு செல்லுகின்ற சுக்கிர பகவான் சந்திரனுடைய வீட்டிலே இருக்கிறார். சந்திரனோடு சேர்ந்த சுக்கிரன் என்பதால் ஒரே ரொமான்ஸ் தான். காணும் காலங்கள் கரைந்தோடும் நேரங்கள். அப்படியே அவங்க ஒய்ஃப் ஊருக்கு போயிருப்பாங்க, அவங்கள நினச்சி ஒரே ஃபீலிங் தான். அது எதுக்குங்க காணும் காலம், கூப்பிட்டா வரப்போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ 2 7 கூடியவர் 4ஆம் இடத்துல மிக பிரமாதமாக அமர்ந்திருக்கிறார். வீடு, மாடு, மனை, மதிப்பு, மரியாதை போன்றவையெல்லாம் ஏற்படும். உயர்கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷன். சார் எங்கேப்பா இருந்த இத்தனை நாள்? எங்கே இருந்த? ஒன்று தான் தேடிட்டு இருந்தேன். உன்னுடைய நாலேஜ் என்ன, அறிவு என்ன, அழகு என்ன, உங்கள் கம்பெனியில் அவங்கள பற்றி புகழ்ந்து தள்ளுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். 2 7 கூடியவர் 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது இது போன்ற மதிப்பு, மரியாதை எல்லாம் ஏற்படும். அடுத்ததாக சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 10, 11 கூடியவர் வக்கரம் பெறுவதால், 12ஆம் இடத்துல வக்கரம் பெறுவதால் என்ன நடக்கும்? சனி பகவானுடைய அனுகிரகத்தாலே பலவிதமான புதிய தொழில் என்பது கிடைக்கும். புது ஜாப், நியூ ஜாப் உங்களுக்கு கிடைக்க போகிறது. தொழிலில் பிரமாதமாக விளங்க போகிறீங்க. அதே மாதிரி 3 6 கூடிய புத பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். 5ஆம் வீட்டில் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறார். ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்து இருக்கிறார். 6 கூடிய புத பகவான் தான் ஜோதிட சாஸ்திரத்திலே 6 கூடியவன் என்பது கடனை தருகின்ற கிரகம். அதே நேரத்தில் புதன் என்பதும் கடனுக்கு தருகின்ற கிரகமாக ஜோதிட சாஸ்திரத்தில் பார்க்கப்படுகிறது. அப்போ அந்த புத பகவான் சூரியனோடு சேரும் பொழுது, சூரியன்னா யார் அப்படின்னா யோகாதிபதி சூரியனோடு இந்த புத பகவான் சேரும் பொழுது கடன் அடைவதற்கான வழிகளெல்லாம் கண்ணு முன்னாடி தெரியும். சார் சின்ன லோன்லாம் எடுத்து வச்சுருந்தேன் சார், எல்லா லோனையும் சேர்த்து குமுலேட்டிவ் ஆக்கி ஒரே பெரிய லோனுக்கு கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போ நான் ஹவுசிங் லோன் பே பண்ணால் போதும் சார், மற்ற கடன்லாம் தன்னால் அடைஞ்சிரும், பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் சார். எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது சார். நம்ம தான் பேங்க்கை பற்றி தெரியாமல் ஒரே ஒரு 10,000 நம்ம கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணியிருப்போம்.
அதுக்கு மினிமம் டியூவே 10 வருஷம் கட்டிகிட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஆட்கள் மட்டும்தான். அது ஒன்றுமே கிடையாது, பிடி பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய பேருக்கு அது தெரியல. அதெல்லாம் ஒன் ரூஃபுக்கு கீழே உங்கள் கடன்களை கொண்டு வந்துடுறீங்க. ஒரு ரூஃப் கீழே அண்டர் ஒன் ரூஃப் உங்கள் கடன்கள் எல்லாம் கொண்டு வந்துடுறீங்க. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சகலவிதமான சம்பத்துகளை தருகிறார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதாதித்ய யோகம். இதை பற்றிலாம் நம்ம நிறைய ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலில் நிறைய பேசிட்டோம். புதாதித்ய யோகம் என்ன பண்ணணும்னு பேசியிருக்கோம், சுக்கிர பயிற்சி என்ன பண்ணணும்னு பேசியிருக்கோம். ஸோ தனித்தனியாக பேசுனதெல்லாம் ஒன்று சேர்த்து 15லேருந்து 30க்குள்ளே இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதா இந்த பதிவோட நோக்கம். அப்போது 1 8 ராசிநாதன் 1 8 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 8 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா வழக்குகளில் வெற்றி போன்றவை கிடைக்கிறது. 8 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? மறைவு ஸ்தானம். 8 என்பது மறைவு ஸ்தானம். 8 6இல் மறைந்தால் அது விபரீத ராஜயோகமாக கருதப்படுகிறது. ஆனாலும் 1 6இல் மறைவதால் வீசிங் தொந்தரவு, ஏன்னா புதனுடைய வீடு இல்லையா, வீசிங் தொந்தரவு, உடல்நிலை சரியில்லாதது, தூக்கமின்மை போன்றவை ஏற்படும். உறக்கமின்மைக்கு தான் பெரிய வியாதியாகவே இருக்கும் உறக்கமின்மை. அப்போ 8 6ஆம் இடத்தில் மறைவதாலே வழக்குகளில் வெற்றி என்பது கிடைக்கும். மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் வழக்கெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது சார். துண்டை தூக்கி தொல்லை போட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வழக்கு இல்லாத நாள்னு ஒரு நாள் இருந்தால் தான் சார். நம்ம வளர்த்துறவாக்க எஸ்ஐ இருக்காருல்ல, அவர் ஃபோன் பண்ணார். சரி அப்படியே நேராக போய்ட்டு ஆதம்பாக்கத்தில் போய்ட்டு ஏசியை பார்த்துட்டு டீலிங்ஸ் ஃபுல்லாக போலீஸ்காரங்களோட தான். ஆக மொத்தம் நீ ஆமாம் நீ யாரா, உனக்கு எதுக்கு இவ்வளோ போலீஸு அப்படின்னா, அவருக்கு உங்கள் பழக்க வழக்கமே பார்த்தீங்கன்னா, சார் ஆன்டிசிபேட்டரி வாங்கி ஒரு 4 நாள் ஆகுது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், வாங்கிடலாம் சார், முன்ஜாமீன் வாங்கினா என்ன நார்மல் மேன் மாதிரியே பேச மாட்டேங்கிறீங்களே. அது நீங்கள் தப்பு பண்ணுறீங்க பண்ணலை. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தப்பு பண்ணுறீங்களோ பண்ணலையோ, ஆனால் இதை பற்றியே நீங்கள் பேசும்போது பார்க்குறவங்க ஒரு பயம் வரும். யாரோ பெரிய தீவிரவாதி போல இருக்கே, எப்போ பார்த்தாலும் போலீஸுங்க கையமாக சுற்றிட்டு இருக்கான். அப்போது வழக்குகளில் வெற்றி என்பது கிடைக்கும். ஒரு ஒன்றுமே இல்லாத கேஸ் சார், ஒரு லொட்டு கேஸ் சார், அதை போய் என்னை இழுத்து விட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அப்போது ராசிநாதன் 6ஆம் இடத்தில் மறைகிறார். ஸ்போர்ட்ஸ் மேனுக்கெல்லாம், யாரெல்லாம் வந்து இப்போ இந்த விளையாட்டுத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் ஒரு நற்காலமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் சிங்கப்பெண்ணே ஃபுட்பால் பப்பியா இனிமே பாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன சொல்கிறது, இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். பாடி பில்டருக்கெல்லாம் ஒரு நல்ல காலமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாடி பில்டர் இப்படிலாம் பண்ணுவார், இப்படிலாம் பண்ணி மசில்ஸ் எல்லாம் ஏதோ பார்க்கவே பாவமாக இருந்தது சார். எனக்கு உண்மையிலே எல்லோரும் அவங்கள பார்த்து வியப்பாக பார்த்தாங்க. இப்படி மசில் ஏற்றிட்டார் பற்றி அப்படின்னு. நான் அவங்கள பார்க்கும்போது பாவமாக பார்த்தேன் சார். ஒரு அளவு வரைக்கும் தான் பாடி பில்டிங் அழகு. பாடி பில்டு தான் பண்ண சொன்னாங்க. நீங்கள் பாடியை போட்டு இப்படி பண்ண சொல்ல, அனிமல்ஸ் மாதிரி ஆக சொல்ல. அதை பார்க்கும்போது பயமாக இருந்தது. எப்படிப்பா நார்மலாக குழந்தெல்லாம் வந்தால் கட்டி பிடிக்கும் போது பயப்படாதாரா அப்படிங்கிற மாதிரி. அந்த அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு. இந்த உலக அழகி பட்டம் வாங்குற மாதிரி ஆணழகன் பட்டம்லாம் வாங்குவீங்க, ஏசியா ரெக்கார்டு அதெல்லாம். ஸோ அப்போ இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான காலம். பாராட்டுகளும் ஒரு பரிசுகளும் வந்து குவியக்கூடிய நாள், ப்ரமோஷன் போன்றவை கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். அதே மாதிரி அற்புதமான ஒரு மாதம் இந்த 15 to 30, இந்த 15 நாள். இந்த 15 நாட்களில் உங்கள் வாழ்க்கையே திசை திரும்ப போகிறது. பாசிட்டிவான குரோத்தை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. கீழே போயிட்டு இருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் அப்படின்னா விஷ்ணுமாயா சாத்தன் ஒரு 5 அடிக்கு இங்கே தான் வந்து ஒரு கல் சிலையாக ஒரு பெருசாக எழுந்தருளுக்கிற விஸ்வரூப தரிசனம் இங்கே தான். அப்படி இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் அனுகிரக மூர்த்தியாக எந்த பிரச்சனை இருந்தாலும் இங்கே வந்தால் சரியாயிடும். பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரே இடமாக ஸ்ரீமடம் விளங்குகிறது. உங்கள் பேர் வச்சு ராசி நட்சத்திரம் வச்சு 48 நாள் ஹோமம் பண்ணி எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து தருகிறோம். உடனடியாக அழையுங்க. உங்கள் ஃபோனுக்காக காத்திருக்கேன். நன்றி. இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.